பழங்காலத்தில் காஞ்சி நகரத்தைச் சேர்ந்த அந்தணரான புவனபதி என்பவர் திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார். காசி யாத்திரை செல்ல திட்டமிட்ட புவனபதி காசிக்கு சென்று அங்கேயே சில காலம் தங்கியிருந்தார். அப்போது அங்கிருந்த சத்தியஞானி என்பவரின் அறிமுகம் ஏற்பட்டது. அவரின் வீட்டுக்கு விருந்துக்குச் சென்ற புவனபதி சத்தியஞானியின் மகளான நவக்கியானியை கண்டு ஆசைப்பட்டு தனக்கு திருமணமானதை மறைத்து அவளை திருமணம் செய்து கொண்டார். கொஞ்ச காலம் கழித்த பிறகு தன் ஊரான காஞ்சிக்கு புறப்பட்டார் புவனபதி. நவக்கியானி தானும் உடன் வருவதாக அடம்பிடித்ததால் வேறு வழியில்லாமல் அவளையும் உடன் அழைத்துச் செல்ல ஒப்புக்கொண்டார். இவர்களுடன் நவக்கியானியின் அண்ணன் சிவக்கியானியும் புறப்பட்டார். சொந்த ஊரை நெருங்கும் போது இவர்களை என்ன செய்வது என்று புவனபதி யோசித்தார். ஒரு நாள் மாலையில் திருவாலங்காட்டை அடைந்து அவர்கள் அங்கேயே இரவை கழிக்க முடிவு செய்தனர். அங்கே தங்கியிருந்த போது குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வருமாறு கூறி மைத்துனனை அனுப்பிவிட்டு இரண்டாவது மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு ஊருக்கு புறப்பட்டு விட்டார் புவனபதி. தண்ணீருடன் வந்த அண்ணன் தங்கை இறந்து கிடப்பதை பார்த்து துடித்து தானும் அருகில் இருந்த புளிய மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த தெய்வத்தை தென்தமிழ்நாட்டில் இசக்கி அம்மன் என்ற பெயரில் வழிபடப்படுவதாக கருதப்படுகிறது. இத்தெய்வத்திற்கான கோயில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் உள்ளது.